ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கு உண்டான தலிகையில் பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஜுக்கினி, ஸ்குவாஷ், கேரட்டு, 3 கலர் கேப்சிகம், தக்காளி, பேபிகார்ன், ப்ராக்கோலி, பாசில் லீஃப், டோஃபு. ஸோ இதில் ஆனியன் மஷ்ரூம்ஸ் எல்லாம் ட்ரெடிஷ்னலி போடுவா. சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னா 100% நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ரிச் ஃபுட், ஹெல்தி ஃபுட், கோகனட் மில்க் வச்சு பண்ணுற ஒரு தாய் கிரேவி தான். ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், நான் இதுலேயும் போட்டிருக்கேன். இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்கா. ஸோ அப்பாவோட ரொம்ப ஃபேவரட் ஃபுட் கூட சொல்லுவேன் நான். அப்பாவுக்கு மட்டும் இல்லை, என் பொண்ணு, எங்கள் ஆத்துக்கார், எனக்கு எல்லாருக்குமே ஃபேவரட் ஃபுட். சப்போஸ் இந்த ஏஷியன் கறி ஹவுஸ் அந்த மாதிரி இடத்துல போனாக்கா நாங்கள் கண்டிப்பாக இந்த தாய் எல்லோ கறி ஆர் க்ரீன் கறி, ரெட் கறி இதெல்லாம் தான் நம்ம வாங்கி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. ஜாஸ்மின் ரைஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸோடு தான் பண்ண போகிறேன். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே தாய் கறி ரெடி பண்ணியாச்சு. இக்கி ரைஸ் இல்லை, பாஸ்மதி ரைஸ். அதுக்கப்புறமா சேஷ்வான் சாஸ், காரம் தேவைப்படுறவா அடிஷ்னலாக போட்டுக்கலாம். வாங்கோ, இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ பார்த்தேன் அப்படின்னாக்கா பியூட்டிஃபுல்லாக காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துன்ட்டு 3 கலர் கேப்சிகம் இருக்குது, டொமேட்டோஸ் இருக்குது, கேரட், ஜுகினி, ஸ்குவாஷ், ப்ராக்கோலி, பேபிகார்ன், ஆனியன், டோஃபு, பாசில் லீஃப். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணின்னு இருக்கேன் இல்லையா. இது ப்ராக்கோலியை எப்படி நம்ம காலிஃப்ளவர் பண்ணுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டுலாம். இப்போ சமைக்கிற வேலை ரொம்ப சிம்பிளான வேலை. இப்போ குக் பண்ணலாம் நம்ம. ஸோ நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நான் பாஸ்மதி அரிசியை அலம்பின்ட்டேன். இதை ஃபஸ்ட்டு குக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சைட் பை சைட் தாய்கறி பண்ணிட்டுலாம். சரி, தாய்கறியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சீவி எடுத்துட்ட இஞ்சி ரொம்ப முக்கியம். தாய் ஃபுட்லேயே நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா மெஜாரிட்டி ஆஃப் த ஃபுட்டில் அவள் இஞ்சியை நீட்டாக பண்ணி போடுவா. சரி, ரொம்ப ஹெல்தி ஃபுட் இது. போட்டால் யாருமே பெருசாக பார்க்கறது இல்லை. தேங்காய் பால், மஞ்சப்பொடி, மிளகு, இஞ்சி இதெல்லாமே ரொம்ப ஹெல்தியான டிஷ். அதுவும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வின்டர், பெங்களூர்லலாம் ரொம்ப சில்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி சளி பிடிக்காம, நெஞ்சு சளியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா மஞ்சப்பொடி, மிளகுலாம் நிறையா சேர்த்துண்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நம்ம இந்த கோல்டு இதுலேருந்து நேச்சுரல் ரெமிடியாக இது இருக்கும். காய்கறிகள் எல்லாமே இங்கிலீஷ் காய்கறிகள். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா வெங்காயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாமே ரிச் வெஜிடபிள்ஸ் ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கக்கூடியது. ஒன்ஸ் இன் அ வைல் உங்களுக்கு நீங்கள் ட்ரீட்டாக கூட இதை செஞ்சு சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய இது எடுத்துக்கிறேன். இதில் நார்மல் எண்ணெய் குத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் குத்திண்டா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு சாமான்கள்லாம் இன்னும் சரியானபடி வாங்க போக முடியாதனால நான் நார்மலாக உள்ள கடலெண்ணெய் தான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன். பொதுவாகவே எங்கள் மாமனார் சொல்லிகிட்டே இருப்பார், நீ இன்டர்நேஷ்னல் ஃபுட்லாம் போடுமாலா, உன்னுடைய இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அது போட்டால் என்னோட வீடியோஸ் என்னமோ தெரியல, ரீச் ஆக மாட்டேங்கிறது. நாங்கள் யூஎஸில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த தாய் கரீஸ்லாம் தான் ட்ரை பண்ணினோம். நம்மளுக்கு ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது வெஜிடேரியனாக இருக்கிறதுனால. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது நாங்கள் கொலம்பஸ் ஜார்ஜியாவில் இருந்தோம். அந்த டைமில் ஆத்தன்டிக் தாய் ரெஸ்டாரண்ட் போன போது தான் இந்த தாய் எல்லோ கறி ட்ரை பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலேருந்து எங்கே போனாலும் சேஃபர் சைடு டோஃபு போட்டு தாய் எல்லோ கறி வாங்கிப்போம். தென் அதுக்கப்புறமா பாண்டா எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ஷாப்பில் எக் பிளான்ட் டோஃபு. பட் நான் இப்போ சமீபம் போன போது அந்த எக் பிளான்ட் டோஃபு மெனுலேருந்து எடுத்துட்டான். பட் அந்த ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவுமே நான் ஆற்றுல பண்ணுவேன். ஆலிவ் கார்டன்ஸ்ன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே போனாக்கா எக் பிளான்ட் பார்மிசியான்னு ஒரு டிஷ் இருக்கும், அதுவும் நான் பண்ணுவேன். இதெல்லாம் என்னுடைய ரெகுலர் ஃபுட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் போட்டால் ரொம்ப ரெஸ்பான்ஸ் இல்லை. யாருக்காவது வேணும்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக போடுறேன். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் அது. நீங்கள் இப்போ மஷ்ரூம், ஆனியன்லாம் வேண்டாம்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் அது பார்க்கவே கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்ணில் பார்த்தாலாம் ஒன்றும் வராது. அதனால நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு ஃபுட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
பொதுவாகவே ஒரு குக்கிங் வந்து ஒரு ஆர்ட். நம்மளுக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய ஃபேமிலி டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல் நான் இன்னைக்கு ஆலு அதில் சேர்ப்பா, பொட்டேட்டோஸ் உண்டு. நான் இன்னைக்கு பொட்டேட்டோஸ் சேர்க்கல, அப்பாவுக்கு பொட்டேட்டோஸ் ஆகாது, அதனால நான் சேர்க்கல. நீங்கள் வந்து பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை இப்போ குக் பண்ண போகலாம் வாங்க. இப்போ எண்ணெய் சுடட்டும். அதுக்குள்ளே நான் ப்ராக்கோலியில் கொஞ்சம் ஜலத்தை குத்தி மைக்ரோவேவில் வச்சுடுறேன். இதுக்கு நான் பூண்டு சேர்க்க மாட்டேன், இஞ்சி மட்டும்தான் சேர்ப்பேன். இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா பொரிஞ்சு அந்த ஜூஸஸ் எல்லாம் அதுலேருந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆனியன் அண்டு பேபிகார்ன் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா ஆனியன் தயவுசெய்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ என் பொண்ணு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கிம்ச்சி பண்ணி வச்சுட்டு போனால். கிம்ச்சி வந்து எங்களுடைய ரொம்ப ஃபேவரட் டிஷ். நிறையா இதுக்கு நாங்கள் அதை வந்து ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் பண்ணாக்கா கிம்ச்சி தொட்டுப்போம். ஸோ அது கூட நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னும் போஸ்ட் பண்ணவே இல்லை. நான் தான் சொன்னேன், நான் ஒரு வீடியோ ரொம்ப டவுனாக போயிடுத்துனா திருப்பியும் பிக்கப் ஆகிறது கஷ்டமாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோ. ஸோ அதனால தான் நான் போடலை. கிம்ச்சி வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குது, ப்ராப்பராக அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது. யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுறேன். எப்பயுமே ஹோம்மேட் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ தனி தான், டேஸ்ட்டு தனி தான், ஹெல்தி கூட. கடையில் நம்ம வந்து பிக்கிள்ஸாக கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே பண்ணி வச்சு சாப்பிட்றதுன்றது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம். இப்பயே நான் கல் உப்பு போட்டுன்றேன். காரணம் என்னென்னாக்கா உப்பும் கொஞ்சம் கரையணும், காயும் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இப்போ நம்ம zucchini, ஸ்குவாஷ், கேரட் இது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த காயெல்லாம் நான் வந்து தோலோடு கட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். எவ்வளோ ஒரு ரிச் ஐட்டம் அப்படின்னாக்கா எல்லாமே ஹெல்தி வெஜிடபிள்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கிறோமோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வளர்கிற பசங்களுக்கு கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான டிஷ் இது. இது தோல் இருந்தாலுமே சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா இது ஒரு மாதிரி வெள்ளரிக்காய் ஃபேமிலி தான். ஸோ சீக்கிரமாக வெந்துடும், சாஃப்டாக தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே. இப்போ நம்ம அடுத்தாப்பில் இந்த 3 கலர் கேப்சிகம், ரெட், எல்லோ, க்ரீன், அப்புறம் டொமேட்டோஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா காயும் ஆட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபோன் வேறு ரெகுலர் யூஸ் பண்ணுற ஃபோன் பிரச்சனை பண்ணுறது. கடைக்கு போகணும். எங்கள் ஹஸ்பண்ட் இன்றைக்கி காத்தாலேயே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, எங்கள் ஒன்றுட்ட நாத்தனார், அதாவது எங்கள் மாமியாரோட பெரிய அக்கா பொண்ணு, அவளுடைய 80th பர்த்டே. ஆல்மோஸ்ட் எங்கள் மாமியார் அவளாம் ஒரு ஏஜ் குரூப் மாதிரி இருப்பாள், அக்கா தங்கைகள் மாதிரி இருப்பாள். ஈவன்தோ அக்கா பொண்ணுன்னா கூட. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் போயிருக்கார். எனக்கும் போகணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. அப்பாவை விட்டுட்டு போக முடியாது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாத்தனார். நான் பெங்களூர் வந்தபோது நான் மெஜாரிட்டி டைம் நான் மல்லேஸ்வரத்தில் தான் இருந்த அவளும் நானும் மல்லேஸ்வரத்தில் அவாத்து பக்கத்துலேயே வீடு ரெண்ட்டுக்கு எடுத்துன்ட்டு கூட இருந்தேன். பெரியவா இருந்தால் நிறைய விதத்தில் நமக்கு வந்து சின்ன குழந்தைகள் வச்சுன்னு இருக்கிறச்ச கைடன்ஸ்க்கு நிறையா தேவைப்படும். உடம்பு கிடம்பு முடியல அப்படி இப்படின்னா ஏதாவது மருந்து சொல்லுவா, தைரியம் இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் நான் அவாத்து பக்கத்துலேயே வீடு பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ரொம்ப க்ளோஸ் நாத்தனார். ஸோ நான் இப்போ டோஃபு ஆட் பண்ணிக்கிறேன். அவளுக்கும் புரியும். இப்போ நம்ம அதில் பாவம் அப்பா உடம்பு முடியாமல் இருக்கா, விட்டுட்டு போக முடியாது, வரல அப்படின்னா தப்பாக எடுத்துக்க மாட்டா. யாராவது ஒருத்தர் தான் ஆற்ற விட்டு போக முடியும், ஒருத்தர் ஆற்றுல இருக்கணும். ரிலே ரேஸ் மாதிரி தான் இருக்குது. எங்கள் ஆத்துக்கார் வந்ததுக்கப்புறமா ஃபோன் என்னன்ற பிரச்சனையை போய் பார்க்க போகணும். இவர் பார்த்துட்டார் அப்படின்னாக்கா நான் போயிட்டு வருவேன். அவருக்கு கூடவே இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே தான் லீவ் போட்டிருக்கார். வந்து அவர் ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பார். ஸோ இப்போ இதை வந்து நான் இதோட கொஞ்சம்
தேங்காய் பால் வந்து ரெடிமேடு தான் வாங்குவேன். அந்த பேக்கெட் அலுமின ஜலத்தை ஃபஸ்ட்டு குத்திக்கலாம் காய் வேகிறதுக்கு. காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா திக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஜலம் குத்தினா போதும். இன்னும் நான் ப்ராக்கோலி ஆட் பண்ணலை. ஸோ ப்ராக்கோலி ஆட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணிட்டேன், மைக்ரோவேவில் ஜலத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டேன். கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ கூடவே ஜலமும் குத்திருக்கோம் இல்லையா, அடுப்பை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். இதை அடுப்பு பெருசாக தான் இருக்குது. இப்போ நல்லா கொதித்து காயெல்லாம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த பாசில் லீஃப், தேங்காய் பால், மஞ்சப்பொடி, மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணணும். சரி, நல்ல காயெல்லாம் நல்லா வெந்து வாசனை. இப்போ மஞ்சப்பொடி போட்டுடலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் தூக்கலாக தான் போடணும் இதுக்கு. ஏன்னா இதோட ஃப்ளேவர் வந்து அந்த டர்மரிக் பவுடரை பொறுத்து தான் இருக்குது. அதே போல் காரமும் இந்த பெப்பரை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வேணும்னாக்கா இதில் அந்த சேஷ்வான் சாஸ் அதெல்லாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, தும்பல் வருது. மிளகு பொடியோட நெடி. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லோ கறியோட பேஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கிறது தாய்து. நான் அதை கொஞ்சம் வாங்க மாட்டேன். காரணம் என்னென்னா அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ண ஐட்டங்கள். அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறோம், அது நமக்கு தெரியாது. நான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் அதே லெவலுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. அதே போல் இதில் வந்து லெமன் கிராஸ் ஆட் பண்ணணும். நான் லெமன் கிராஸ் இன்றைக்கி ஆட் பண்ணலை. காரணம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு மாதிரி தொண்டையை போய் அறுக்கும். ஏதாவது வாயில் அமுட்டுதுன்னா தர்பை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட்டு கட்டையாக குச்சி குச்சியாக இருக்கும். அதுக்கு இதை ஆட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டான ஃப்ளேவர் கொடுக்கும். அதில் எப்படி நம்ம நார்மல் ஃபுட்டில் கொத்தமல்லி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த குன்னத்தி பச்சை இலை, இது ஆக்சுவலாக பாசில் லீஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து அவ்வளோ வாசனை கொடுக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மஞ்சப்பொடி மிளகோட வாசனைகள்லாம் காயில் இறங்கட்டும். திருப்பியுமே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணலாம். அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். கேரட் வெந்திருந்தாலே போரும், கரெக்டான பதத்தில் வெந்திருக்குன்னு அர்த்தம். காரணம் என்னென்னா கேரட் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹார்டு. உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணல. அதர்வைஸ் கேரட் ஒன்று தான் கொஞ்சம் ஹார்டான சப்ஸ்டன்ஸ். ஸோ அதனால் அது வெந்திருக்கு இப்போ நல்லாவே. இப்போ இதோட தேங்காய் பால், திக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை சின்னது வச்சிடலாம் தேங்காய் பால் ஆட் பண்ண கையோட. ரொம்ப எம்மியாக, கலர்ஃபுல்லாக, ஃப்ளேவர்ஃபுல்லாக, ஹெல்த்தியான ஒரு தாய் கறி ரெடி ஆகிடுது நமக்கு. யாரெல்லாம் ஹோட்டல் போனால் இது ட்ரை பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. எங்களுடைய ஃபேவரட் டிஷ் இதுதான். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். சரி, பார்த்தேன் அப்படின்னாக்கா நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சுடுத்து. தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இதை இப்போ ஆஃப் பண்ணிட்டா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் கம்மியாக இருந்ததுனாக்கா இந்த சேஷ்வான் சில்லி சாஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது இல்லையா, அதை நீங்கள் தொட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஈவன் அந்த கிம்ச்சி கூட தொட்டுப்போம். இன்றைக்கி நான் சேஷ்வான் சாஸோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். நமக்கு தாய்கறி ரெடி ஆகிடுத்து. இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு, ஸ்பெஷல் லன்ச் மெனு, பியூட்டிஃபுல்லான தாய் கறி ரெடி ஆகிடுத்து. பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணதும் ரெடி ஆகிடுத்து. பாருங்க, இதுக்கு ஜாஸ்மின் ரைஸ் இருந்தால் அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். இதை நான் எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பாருங்க.
வெரி ரிச் அண்ட் டெலிஷியஸ் தாய் கறி எவ்வளோ எம்மியாக ரெடியாக இருக்குது. இதை சர்வ் பண்ணுறதும் ஒரு விதமான ஆர்ட்டு தான். பார்த்தேல் அப்படின்னாக்கா இது சேஷ்வான் சாஸ். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது இல்லையா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ சர்வ் கூட பண்ணிட்டேன். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.